கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுகிறீர்களா? இவ்வளவு கஷ்டங்களுக்கு மத்தியிலும், இவ்வளவு சோதனைகளின் மத்தியிலும், இதை கடந்து எப்படி வரப்போகிறேன்? என் எதிர்காலம் எப்படி இருக்கும்? என்னை குறித்தான கடவுளின் திட்டம் என்ன? ஏன் எனக்கு இதையெல்லாம் அனுமதிக்கிறார்? என்ற பல கேள்விகளோடு இருக்கிறீர்களா? உங்களுக்காக கடவுள் தந்திருக்கிற இறைவார்த்தை எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஏனெனில் உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் அன்றோ? அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களே அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல என்கிறார் ஆண்டவர். அன்பானவர்களே, இந்த வசனத்தை கடவுள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறார். துன்பத்திலும் சிறையிலும் அவர்கள் இருந்தபோதிலும் கடவுளின் திட்டம் அழிவுக்கு அல்ல, நன்மைக்காகவே இருந்தது. கடவுள் அவர்களுக்கு நம்பிக்கை கொடுத்து நல்ல எதிர்காலத்தை கொடுக்க வாக்குறுதி அளித்தார். ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்பட்டிருக்கிறது. வெளியிலிருந்து பார்த்தால் அந்த விதை இருளிலும் அழுத்தத்திலும் இருப்பது போல தெரியும். ஆனால் அந்த இருள் மற்றும் அழுத்தம் அந்த விதையின் வளர்ச்சிக்கான இடம். அதுபோல நம் சிரமங்கள், நம் கஷ்டங்கள் எல்லாம் இறைவனின் திட்டத்தின் ஒரு பகுதிதான். இது எல்லாமே நம் எதிர்கால நன்மைக்கான அடித்தளம். ஒரு குழந்தை மருத்துவரிடம் செல்லும்போது மருத்துவர் அந்த குழந்தைக்கு ஒரு கசப்பான மருந்தை குடிக்க சொல்கிறார். குழந்தைக்கு அந்த மருந்து சுவையாக தோன்றாது, அதை குடிக்க விரும்பாது. ஆனாலும் அந்த மருந்து அந்த குழந்தையுடைய ஆரோக்கியத்திற்காகவே. குழந்தையால் அதை உடனே புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் பெற்றோர், மருத்துவர்கள் அதை அறிந்திருப்பார்கள். அதுபோல நம் வாழ்க்கையிலும் எவ்வளவு கடினமான சூழ்நிலைகள் வந்தாலும், எவ்வளவு கசப்புகள் இருந்தாலும் தேவன் அதை நன்மைக்காகத்தான் அனுமதிக்கிறார். அவர் நம் எதிர்காலத்தை அறிவார், நம்மை வளமாக்க நினைப்பார். குயவன் களிமண்ணை பிடித்து அழுத்தி பிசைந்து தேவையான வடிவத்தில் மண்பாண்டம் செய்வார். செய்து முடித்ததும் அது அழகு பெறும், வலுவாகவும் இருக்கும். களிமண்ணால் அதை புரிந்து கொள்ள முடியாது. குயவனுக்கு மட்டுமே தெரியும் இவ்வாறு அழுத்தி பிசைந்தால்தான் நேர்த்தியாக வரும் என்று. அதுபோல நம் துன்பங்களின் வழியாக நம்மை நேர்த்தியாக வழிநடத்தி நல்ல எதிர்காலத்தை கடவுள் உருவாக்குகிறார். நம் வாழ்க்கையில் கஷ்டங்கள், துன்பங்கள், சோதனைகள் இவை எல்லாமே நம்மை பக்குவப்படுத்த, நம்மை குறித்து அவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறாரே அதை செயல்படுத்த நம்மை தயாரிக்கிறார். எனவே எந்த சோதனை வந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர இறைவனிடம் மன வலிமையையும் உடல் வலிமையையும் கேட்போம். கசப்பான சூழ்நிலையிலும் அவர் நம் நன்மைக்காகத்தான் நடத்துகிறார் என்பதில் உறுதியுடன் இருக்க வேண்டும். பொறுமை என்பது மிக மிக அவசியம். இந்த கடினமான சூழ்நிலைகளை கடக்க பொறுமையோடு இருக்க வேண்டும். அவர் நம் எதிர்காலத்தை அறிந்திருப்பவர். நமக்கு வரக்கூடிய சோதனைகள் எல்லாமே தாங்கிக் கொள்ளக்கூடிய சோதனைகளைத்தான் அவர் அனுமதிப்பார். ஒருவேளை நமக்கு பலமில்லாதது போல் தோன்றினாலும் இறைவனிடம் அதற்கான வலிமை தர வேண்டி ஜெபிப்போம். நிச்சயமாக ஒரு வளமான எதிர்காலத்தை அவர் தருவார். இந்த வார்த்தைகள் உங்களை தொட்டால் லைக் பண்ணுங்க, மற்றவர்களும் பயனடைய ஷேர் பண்ணுங்க. தினமும் இந்த வீடியோ உங்களுக்கு கிடைக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.